ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோராஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்தியன் ஸ்டைலில் கிளப் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதை பார்ப்போம். இதற்கு 3 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கிறோம். அதை பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டோஸ்டர் இருந்துச்சுன்னா அதில் டோஸ்ட் பண்ணிக்கலாம், நமக்கு கிறிஸ்பியான பிரெட் கிடைக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் பேனில் 3 பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ப்ரெட்டு ஜம்போ ப்ரெட்டாக இருந்தால் இன்னும் நல்லது, ஃபில்லிங் நிறைய வைக்க முடியும். ஸோ இந்த ப்ரெட்டில் இப்போ நம்ம மயனஸ் ஸ்ப்ரெட்டிங்காக யூஸ் பண்ணியிருக்கோம். மயனஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். மயனஸ் இல்லாமல் பட்டர், மின் சட்னி, பீனட் பட்டர் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம நல்ல ரைப்பான டொமேட்டோ 4-5 ஸ்லைசஸ் ஸ்லைஸ் பண்ணி மேலே ப்ரெட்டு ஃபுல்லாக கவர் ஆகுறது மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரியே அதுக்கு மேலே குக்கும்பரையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சீசனிங் மறந்துடாமல் பண்ணிக்கிடுவோம். சால்ட் அண்ட் க்ரஷ்ட் பெப்பர், சீஸ் ப்ளேஸ் பண்ணுறதுனால வைக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ 2வது பிரெட் ஸ்லைஸை ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், தந்தூரி சிக்கனாக இருக்கட்டும், இல்லை சிக்கன் 65 இருக்கட்டும், இல்லை சிக்கன் டிக்காவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்தியன் ஸ்டைலில் குக் பண்ண சிக்கன் அதை ஜூலியன் பண்ணி மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே நம்ம தின்னாக கட் பண்ண ஆனியன் ரிங்ஸ் அதை வச்சு கொடுக்கணும். ஸோ இந்த ஆனியனும் இந்தியன் ஸ்டைலில் குக் பண்ண சிக்கனும் சேரும்போது இன்னும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிற வீடியோ படி அந்த மின் சட்னியை ப்ரிப்பேர் பண்ணி மேலே ஸ்ப்ரெட்டிங்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மின் சட்னியில் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் நமக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு ஃப்ரைட் எக் ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃப்ரைட் எக் பண்ணிக்கலாம். மறந்துடாமல் ஃப்ரைட் எக்கை சால்ட், க்ரஷ்ட் பெப்பர் போட்டு சீசனிங் பண்ணிக்கிடுவோம். அதை ஃப்ளிப் பண்ணி வெல்டனாக குக் பண்ணிக்குவோம். குக் பண்ணி இந்த ஏற்கனவே வச்சுருக்கிற சிக்கன், ஆனியன் ரிங்ஸ், மின் சட்னி, அதுக்கு மேலே இந்த ஃப்ரைட் எக்கையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிற 3வது பிரெட் ஸ்லைஸை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ கிளப் சாண்ட்விச் ரெடி. பொதுவாக கிளப் சாண்ட்விச்சை சைட்ஸை ட்ரிம் பண்ண மாட்டாங்க, ஆனால் நான் ட்ரிம் பண்ணியிருக்கேன், குழந்தைகளுக்கு பிடிக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த கிளப் சாண்ட்விச் இப்போ ரெடியாக இருக்குது. ஆனியன், டொமேட்டோ, மின் சட்னி, சிக்கன், மயோனேஸ் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதிகமான உள்ளது. இதை வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஹெல்த்தியாக இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட டொமேட்டோ கெச்சப்பும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் அக்கம்பனிமெண்ட்டாக கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.